கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறிய பிரதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த பரிசுத்த ஆராதனை மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குலசேகரம் டிவிஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு வாய்ப்பு கொடுத்ததான நம்முடைய மாகாணத்தினுடைய தலைவர்களுக்கும் இந்த மீடியா டீமினுடைய அனைத்து பணியாளர்களுக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுகிறதான பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், நாம் கேட்கக்கூடியதான தேவனுடைய செய்தி அனைத்தும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபத்தோடு கூட எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருக்கும்படியாய் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அவனுடைய பரிதான கிருபை நம்ம அனைவரையும் தாங்கிக் கொள்வதாக. ஆமென். தேவா சுத்தி செய்யுமக்கீனு அனுப்புமக்கீனு எங்களில் தீவிர ரத்தம் கொண்டையு அனுப்புமக்கீனு எங்களில் காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தா உந்தனருளாலே காரு பெந்து கோஸ்தினாவி அனுப்புமக்கினி எங்களில் எலியாவின் தேவர்களும் அனுப்புமக்கினி எங்களில் ஜீவ சாவிலம் நில நீர்க்க அனுப்புமக்கினி எங்களில் பாவ முற்றுமையழிந்திட பரத்தின் ஒளி பெற்றிட பார்க்க அதிர்ச்சி வந்திட அனுப்புமக்கினி எங்களில் வேண்டும் அக்கினி தானியமக்கு அனுப்புமக்கினி எங்களில் வேண்டும் அனைத்தும் இந்திடும் அனுப்புமக்கினி எங்களில் நீதி செய்துமைய நாளும் நீத்த போர் வெல்ல அருளும் சூத்த ராய்வாழை இப்பூவில் அனுப்புமக்கினி எங்களில். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1-8 வரை உள்ள வேத வசனங்கள். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகு மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாய் இருக்கிறது. ஆமேன். தேவன் தாமே வாசித்த திருவசன பகுதியை கொண்டு கர்த்தனம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உடைய பாதம் பணிகிற தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளின் இந்த ஓய்வு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு கூட்டம் பிள்ளைகளாக ஒன்று சேர்த்து கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை அன்றியோடு ஸ்தோத்தரிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை என் ஆண்டவனில் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரை இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய உன்னதமான இரட்சணிய சேனைக்காய், சேனை ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். சேனை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். தெய்வீக கிருபையும் சமாதானமும் எங்களோடு கூட இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உடைய தேசத்திற்காக செபிக்கிறோம். உடைய தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தின் மேல் உடைய கிருபை தங்கி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை கர்த்தர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்புள்ள கரம் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமை உள்ள கரம் எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மேல் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காய் உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. விசேஷித்த வண்ணமாய் ஆண்டவரே, உம்முடைய இரட்சணிய சேனையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். என் ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. கவலையோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு யாராவது ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருப்பார்கள் என்றால் என் தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. கவலைகள் மாறட்டும் தகப்பனே, கண்ணீர்களும் வேதனைகளும் மாறட்டும் தகப்பனே, அவமானங்களும் துக்கங்களும் என் பிள்ளைகளை விட்டு மாறி என் பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ என் ஆண்டவனில் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. படிக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை தங்கியிருக்கணும் தகப்பனே. இந்த கல்வி ஆண்டிலே ஆண்டவரே அப்பாஸ்தோ தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்பதற்கு மேலான மதிப்பெண்களை என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. உம்முடைய அளவில்ல கிருபை ஆண்டவரை சமாதானமும் வழி நடத்துதலும் என் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. ஒரு விசை கூட கர்த்தாவே எங்களை இந்த இடத்திலே தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிற தகப்பனே. தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாய் ஒரு விசை கூட இந்த பரிசுத்த ஆராதனையை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிற தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. பாடுகிற பாடல்களும் ஜபிக்கிற ஜபங்களும் வாசிக்கிற வேத வசனங்களும் சாட்சிகளும் அதற்கு மேலாய் உம்முடைய வார்த்தைகளும் எங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற உம்முடைய மகனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க தகப்பனே. மோசையோடு பேசினதை போல உம்முடைய மகனோடு பரிசுத்த ஆவியானவர் நின்று நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கருவிகளாய் கர்த்தர் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தினால் நீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி. இந்த ஆராதனையை என் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்த போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே பலப்படுத்தும். தேவனுடைய கரம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்க நிறைந்த உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான ஜபத்தை நிறுத்தி பயபக்தியோடு சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களோடு என்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்த பெரிய கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்வில் அநேக நன்மைகளை செய்தார். நான் ஒரு ஏழை குடும்பத்திலே ஸ்தோத்திரம் மூத்த மகனாய் பிறந்து என்னுடைய பெற்றோர்களுடைய பொருளாதாரத்தின் சூழ்நிலை நிமித்தமாக 12ஆம் வகுப்பு வரையில் நான் படித்து முடித்து குடும்பத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் தொடர்ந்து பின்வருகிற என்னுடைய சகோதரருடைய வாழ்வுக்காகவும் என்னுடைய பெற்றோருடைய என் தகப்பனாருடைய பலகீனத்தினாகவும்
நான் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைகளை ஸ்தோத்திரம் அநேக வருடங்களாக நான் வேலைக்கு கடந்து சென்றேன். வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது வேலை குறித்து என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்குள்ளே ஒரு கலக்கம், எனக்குள்ளே ஒரு திகில் உண்டாகியிருந்தது. அந்த நாளே நான் அநேக நாட்கள் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சிந்தித்து அப்படியே ஒரு பித்து பிடித்தவன் போல மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையிலே அநேக நாட்களாக இருந்தேன். அப்பொழுது இந்த நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ மனநிலை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை கேட்டு அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனையின்படி ஏதாயிலும் செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியவில்லை. அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் படிக்க வைப்பதற்கு முடியாத நிலையில் இருந்தபடியினால் நான் படிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்தேன். அப்பொழுது படிப்பதற்கு வயதுகள் கடந்து சென்று விட்டது. கல்லூரியில் சென்று படிப்பதற்கு முடியாத சூழ்நிலைகள், நாட்கள் ஓடினது, வருடங்கள் ஓடி விட்டது. ஆகினால் வேலை செய்து கொண்டே படிக்கலாம் என்று சொல்லி நான் வேதாகம கல்லூரியிலே சென்று நான் படித்து 3.5 ஆண்டு காலங்கள் அந்த என்னுடைய மனநிலை பாதிப்பு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் நான் அந்த 3.5 ஆண்டு காலங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொண்டேன். கர்த்தருடைய வேதத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொண்ட பொழுது எப்படி ஆயிலும் இதை என்னுடைய ஜனத்திற்கு தெரிவிக்க வேண்டும், என்னோடு பழகிற என் வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்போ நாம் கர்த்தருடைய பணியை செய்யலாம் என்று சொல்லி நினைத்து என்னுடைய படைஸ்தலத்தின் உத்தியோகஸ்தரிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் அதற்கு நல்ல ஆலோசனைகளை தந்தார்கள். டிவிஷன் தலைவர்களை சந்தித்து நான் இந்த இரட்சணை சேனைகளை என்னுடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நான் இரட்சணை சேனையில் என்னுடைய விண்ணப்ப படிவத்தை கொடுத்தேன். அப்போ தலைவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம், உங்களுக்கு நீங்கள் இரட்சணை சேனைகளை ஊழியம் செய்வதற்கு எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது, நீங்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 2008 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி என்னுடைய திருமணம் நடைபெற்றது. எங்களுடைய திருமணம் முடிந்து 3 மாதங்கள் நல்ல இல்லற வாழ்விலே நாங்கள் கடந்து சென்றோம். அதனால் நான் ட்ரைனிங் காலேஜிற்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி போக வேண்டும். அதுவரையிலும் நான் செய்த வேலையை பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலையை செய்வதற்கு நான் கடந்து சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக 40 அடி உயரத்தில் இருந்து நான் தவறி கீழே விழுந்தது நிமித்தமாய் என்னுடைய ஸ்தோத்திரம், காது, வாய் இவைகள் மூலமாய் இரத்தங்கள் பீரிட்டு வெளியே வந்தது. என்னுடைய நிலைமையை பார்த்தவர்கள், மருத்துவர்கள், இவன் இனிமேல் பிழைக்க மாட்டான், இவனுக்கு ஸ்தோத்திரம் சுயநினைவுகள் இல்லை, ஒருவேளை இவன் பிழைத்திருந்தாலும் இவன் சுயநினைவு இல்லாத ஒரு பைத்தியக்காரனைப் போல தான் அவன் சுற்றி திரிவான். ஆகினால் இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை பார்க்க வந்த ஊழியக்காரர்களிடத்திலும் சொந்தங்களிடத்திலும் என்னை பரிசோதித்து எனக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஊழியர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தபடியினால் அதிகமாய் பாரம் எடுத்து அதை மேற்கொண்டார்கள். 3 நாட்கள் மருத்துவமனைகளே ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஸ்தோத்திரம் எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையாக ஐசியூவிலே நான் வைக்கப்பட்டு இருந்தேன். 3 நாட்கள் கழித்து எனக்கு அந்த சுயநினைவு வந்த பிற்பாடு தான் எனக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் அறுவை சிகிச்சை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய இந்த அனுபவத்தில் நான் கர்த்தருக்காக இனி வைராக்கியமாக நிற்க வேண்டும். மரணத்தின் இறுதி நிலை வரையிலும் கடந்து சென்று நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆகினால் எத்தனை சூழ்நிலைகள், பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இரட்சணை சேனைகளே என்னுடைய ஊழியத்தின் பணியை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். உயிர்த்தெழுதலை பறைசாற்றுவோம் என்ற அணியிலே இரட்சணை சேனை ஊழியத்திற்காக பயிற்சி பெற்று கடந்த 10 ஆண்டுகளாக கர்த்தருடைய பணியை நான் செய்து கொண்டு வருகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போன என்னுடைய வாழ்க்கையில் இனி முடியாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நன்மையை செய்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதமான நாட்களை கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்களும் ஆண்டவராகிய தேவனை உண்மையாய் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் மேல் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து
உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். அவரோடு நீங்கள் நன்மைக்குரிய பாத்திரவான்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வை தருவார். என்னுடைய வாழ்விலும் ஒரு உயர்வை தந்த ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்திற்கும் என்னை ஒரு வைராக்கியமுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறபடியினால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கர்த்தருக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலங்களை நீங்கள் செலவு செய்து கர்த்தர் மேல் உண்மையாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்ததான இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான ஒரு வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்பதாக வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த திருமறை வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பாடப்படுதான ஒரு பாடலாக நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தையாய், தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தையாய் இந்த திருமறை வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்றதான வார்த்தையின்படியாய் இந்த நாளிலே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற தலைப்பில் உங்களோடு கூட சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்திலே மனிதர்களாகிய நமக்கு அநேகருடைய உதவிகள் தேவை, அநேகருடைய ஆலோசனைகள் நமக்கு தேவை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய உதவியும் ஆலோசனையும் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதில் விசேஷமாக நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தருடைய துணை இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய திறமையினாலும் நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினாலும் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய துணையும் கர்த்தருடைய உதவியும் நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அதற்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாரெல்லாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள், அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை குறித்த 2 பேருடைய சரித்திரத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபு என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை அவன் உறுதியாய் பற்றி கொண்ட சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி அங்கே வைராக்கியமாய் இந்த யாக்கோபு ஒரு தேவ தூதனோடு கூட போராடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு யார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கினுடைய பிள்ளைகளிலே ஒருவன் இந்த யாக்கோபு. தன்னுடைய அருமையான தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். தன்னுடைய சகோதரனை அவன் ஏமாற்றினதான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய திறமைகளை நாம் பார்க்கதான சமயத்தில் அவனுடைய சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி இப்படியெல்லாம் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினாலே அவனுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தது என்பதை பரிசுத்த வேதத்திலே நாம் வாசித்து பார்க்க முடியும். அவனுடைய சகோதரனை அவன் ஏமாற்றினது நிமித்தமாய் அவனுடைய சகோதரனாகிய ஏசா இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணியிருந்ததான சூழ்நிலையில் இந்த யாக்கோபுடைய தாயாகிய ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தது நிமித்தமாக அவனை தன்னுடைய சகோதரன் வீட்டிற்கு அனுப்பி விடுகிறாள். இப்படி தன்னுடைய தகப்பனுடைய தன்னுடைய தாயினுடைய
அந்த சகோதரனுடைய வீட்டிற்கு அல்லது தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு இந்த யாக்கோபு சென்றது நிமித்தமாக அங்கே பல ஆண்டு காலங்கள் அவனுடைய பணிகளை செய்தான். அவன் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வருகிறதான சமயத்தில் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அருகாமையில் கடந்து வரக்கூடியதான சூழ்நிலையில் யாப்போக்கு என்றதான ஒரு ஆற்றின் கரையில் அவன் தனித்து இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். 24வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனுடனே போராடினான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவன் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அந்த யாப்போக்கு இருந்தான ஆற்றை கடக்க பண்ணி இந்த யாக்கோபு மாத்திரம் ஒரு இடத்துல தனித்து இருக்கிறான். ஏன் தெரியுமா? தன்னுடைய சகோதரன் அவன் ஏமாற்றி போனதான சூழ்நிலையில அந்த பயம் அவனை மேற்கொண்டது. தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி பெற்றுக்கொண்டதானே அந்த ஆசீர்வாதத்தினால அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது அவனுக்குள்ளாக ஒரு பயம், இந்த பூமியில் அது தான் போகக்கூடியதான இடத்துல நான் சமாதானமாய் வாழ முடியுமா, எனக்கு நிம்மதி கிடைக்குமா? ஒருவேளை அவன் திரளான சொத்துக்களை உடையவனாக, அவனுக்கு மனைவிகள், மறுமனையாட்டிகள், இன்னும் அநேக மிருக ஜீவன்கள் அவனுக்கு சொத்துக்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை வைத்து கொண்டு அவன் சமாதானமாக வாழ முடிந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவன் நிச்சயமாய் இந்த இடத்துல ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை செய்தான். என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதான ஒரு தன்மை உடையவனாய் காணப்பட்டான். ஆண்டவரோடு கூட போராடுகிறான். எப்படியாயிலும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, என்னுடைய தகப்பனுடைய சொத்துக்குடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதிலே எனக்கு நிம்மதி இல்லை, அதிலே எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி அறிந்ததான இந்த யாக்கோபு ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் புஸ்தகத்திலே அதைதான் அவன் சொல்லுகிறான், என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த இடத்துல தேவன் இந்த யாக்கோபோடு கூட ஒரு காரியத்தை கேட்கிறான். உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்டுதான சமயத்தில் அவன் யாக்கோபு என்று சொல்லுகிறான். இதே கேள்வியை ஒரு முறை இந்த யாக்கோபு கேட்டான். எப்பொழுது என்று சொன்னால், தன்னுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக, தன் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த யாக்கோபிடத்தில் ஏசாய் கேட்கிறான், நீ யார் என்று சொல்லி கேட்டதான சமயத்தில் அவன் சொன்னான், நான் ஏசாய் என்று சொன்னான். ஒருவேளை மனுஷனுக்கு முன்பதாக நாம் பொய் சொல்லிவிடலாம், மனிதர்களை நாம் ஏமாற்றும்படியாக ஏதோ ஒன்று சொல்லிவிடலாம். இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன் கண் பார்வை இழந்ததான சமயத்தில் அவனுடைய கண் பார்வை மங்கி போன அந்த காரணத்தினாலே அதை பயன்படுத்தி கொண்டு தான் ஏசா என்று சொல்லி தகப்பனத்தில் பெயரை ஏமாற்றி சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த யாக்கோபு தேவனுக்கு முன்பதாக நிற்கின்றான். தேவனுக்கு முன்பதாக அவனால் ஏமாற்ற முடியாது, தேவனுக்கு முன்பதாக அவனால் பொய் சொல்ல முடியாது, தேவனுக்கு முன்பதாக அவனுடைய பெயரை அவன் ஏமாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினாலே தான் அவன் சொல்கிறான், என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொன்னான். பிரியமானவர்களே, அவன் யாக்கோபு என்று சொன்ன அந்த வார்த்தையிலே அவனிடத்தில் உண்மை இருந்தது, அதிலே ஒரு பயம் இருந்தது. அவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு காரியம் அவனுக்கு இருந்தது. இப்போது ஆண்டவரை அவன் உறுதியாக பற்றி கொண்டான். ஏனென்று சொன்னால், எனக்கு இதற்கு முன்பதாக கிடைத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் கேட்டதானே அந்த ஒரே காரணத்தினாலே நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தேவனோடு கூட போராடினது நிமித்தமாக
ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கதான் 29வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்படி அவன் ஆசீர்வதிக்கப்படுதான் சமயத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறது, அங்கே அவனுக்கு பெயரையும் தேவன் மாற்றி கொடுக்கிறார். நீ இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவாய் என்பதாக ஆண்டவர் அவனுடைய பெயரையும் மாற்றி ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதான சமயத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு பெரிய சமாதானம். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தான பெயரை நாம் உச்சரிக்கிறதான நிலைமையில, இஸ்ரவேல் தானே பெயரை உலகமே இன்றைக்கு பறைசாற்றுகிற நிலைமையில காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு யாக்கோபு தேவனோடு கூட போராடினான், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டான், தேவனை முழுமையாக நம்பினான். ஆகினாலே தான் அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது, ஒரு சமாதானம் அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோமா? ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் சோர்ந்து போய் ஒரு பயத்தோடு கூட, ஒரு கலக்கத்தோடு கூட, அது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு அங்கலாய்ப்பு, நம்முடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு, அல்லது நாளை தினத்தை குறித்து, அடுத்த மாதத்தை குறித்து நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கவலையோடு கூட, பாரத்தோடு கூட, வேதனையோடு கூட இருப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தை சொல்கிறதை போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுவான், நம்முடைய ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் எனக்கு சமாதானம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமே எனக்கு நிம்மதி என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கேட்போம் என்று சொன்னால், நமக்கு சமாதானத்தை தருகிறதான ஆண்டவன் நமக்கு சமாதானத்தை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே யாக்கோபின் தேவன் இன்றைக்கு நம்மையும் நேசிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அடிமான தேவ ஜனமே, இந்த இடத்துல நம்மை நாமே தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி பார்ப்போம். என் ஆண்டவரை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேனா? என் ஆண்டவரை நான் உறுதியாய் பற்றி கொள்வது நிமித்தமாய் எனக்கு சமாதானம் இருக்கிறதா என்று சொன்னால், நிச்சயமாய் இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை ஆண்டவர் தருவார் என்பதாக. இரண்டாவது என்ன ஒரு சம்பவத்தை கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தில் ஒரு கானானிய பெண்மணியானவள் தன்னுடைய மகள் பிசாசினாலே பிடிக்கப்படுதான சூழ்நிலையில் அவள் அடிக்கடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமையில் இயேசுவிடத்தில் அவள் வருகின்றாள். இயேசுவிடத்தில் வந்து அவள் கேட்கிறாள், ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், ஆகினாலே எப்படியாயிலும் அவளை நீ குணமாக்கும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றாள். பிரியமானவர்களே, இவள் ஒரு கானானிய பெண்மணி. இவள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டதான இந்த சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் அவள் கேட்டதை விரும்பாதபடிக்கு இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அவளை நீர் அனுப்பிவிடும், அவள் ஏன் உம்மை தொந்தரவு படுத்துகிறாள் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து இந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை இந்த பெண்மணிக்கு கொடுக்கிறான். என்னவென்று சொன்னால், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிள்ளைகள் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் சொன்னார். அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, இஸ்ரவேல் ஜனத்திற்குரியதான நன்மையை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியதான மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் நாய்க்குட்டிகள் அல்லது புறஜாதிகளுக்கு நான் கொடுக்கும்படியாக அல்ல, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதான சமயத்தில் அந்த பெண்மணி என்ன சொல்லுகிறாள் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு அவள், மேய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி அவள் வேண்டுதல் வைக்கின்றாள். அவருடைய பிடிவாதத்தை நாம் பார்க்கிறதான சமயத்தில், எப்படியாயிலும் என்னுடைய மகளுக்கு ஒரு சுகம் வேண்டும்,
எப்படியாக என்னுடைய மகளை ஆண்டவர் குணமாக்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இந்த பெண்மணியானவள் இயேசுவை பார்த்து கேட்கின்றாள். உண்மைதான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழக்கூடியதான துணிக்குகளை தின்னுமென்றதான அந்த விசுவாசமுள்ள அறிக்கையை அவள் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிறதான இந்த அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்களும் நானும் இந்த பெண்மணியை போல நம்முடைய வாழ்வில் ஒருவேளை பலவீனமாக இருக்கிறதான சமயத்தில், கலக்கத்தோடு கூட இருக்கிறதான சமயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்து தவிக்கிறதான சமயத்தில் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன், எனக்கு உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் யார் உண்டு, நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி நம்முடைய தேவனிடத்தில் வருவோம் என்று சொன்னால், தாவீது பக்தன் சொல்லுகிறானே, கர்த்தர் என் கன்மலை, என் மீட்பர், என் இரட்சகர், என் அடைக்கலம், என்னுடைய பலத்த துருகம், என்னுடைய கேடகம் என்று சொல்லி தாவீது பக்தன் ஆண்டவரை துதித்தாரே, அதே போல இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலையும் அல்லது எதிர்பார்ப்புகளோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த அருமையான பெண்மணியை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறாள். எப்படியாக நம்முடைய பிள்ளைக்கு நீ சுகத்தை தாரும் என்று சொல்லி அவள் உறுதியாய் கேட்டது நிமித்தமாக இயேசு அவளுக்கு கொடுத்த பதிலை நாம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றால், அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிரியமானவர்களே, ஒருவேளை வியாதியோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வியாதி நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வியாதிகள் நிமித்தமாய் நம்முடைய வாழ்விலே அநேக கஷ்டங்களுக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கலாம். வியாதிகள் நிமித்தமாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பொருளாதார நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். இந்த பெண்மணிக்கு இறங்கின ஆண்டவர் நமக்கு இறங்க மாட்டாரா? நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவரை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் ஆபத்தான சூழ்நிலையிலே நம்முடைய தேவைகள் மத்தியிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், அவர் உறங்காமல் அவர் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன், அந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். என்ன வந்தாலும் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். நம்முடைய பாடல் புத்தகத்தில் அருமையான ஒரு பாடல் உண்டு, என்னென்ன வந்தாலும் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை, அவர் கொடுக்கிற அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். பூரண சமாதானத்தோடு கூட வாழுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள் தான்
யாவன் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமும் மனமகிழ்ச்சியுமான இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கின்றோம், மெய் ஸ்தோதரிக்கின்றோம், மெய் வாழ்த்துகின்றோம் சுவாமி. எங்கள் பரலோக பிதாவே, இம்மட்டுமான எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கிருபையினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தின்படி எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்துகிறவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள், வியாதிகள், துன்பங்கள், பசி, பட்னி, நிர்வாணம், உபத்திரவங்கள், மோதைகள், பிசாசின் உபத்திரவங்கள், மனிதனுடைய சூழ்ச்சிகள், ஆண்டவரே, இவைகளால் நாங்கள் சோர்ந்து போகிறோம். தேவரீர், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டோ? என் வாழ்க்கையெல்லாம் கண்ணீராய் போகிறதே. நித்தம் நித்தம் நாங்கள் உம்மை தேடுகிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களை மறந்தாரோ, எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று ஏங்குகிற அநேக பிள்ளைகளை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தாவே, தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, எங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தை எங்கள் தந்தவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தம் ஆவியை அனுப்புகிறவரே, இப்போது வந்து எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, அப்பா, கவலைகளோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு நிற்கிற பிள்ளைகள், கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ நீர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோபு தன் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய காலை பற்றி கொண்டான். என்னை ஆசீர்வதித்தால் ஒளி நான் விடுவதில்லை. ஆம் ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதைப் போல எங்களுடைய ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது. சுவாமி, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதோ அவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று ஆண்டவரே உம்மை காலை பற்றி கொண்டான். ஆண்டவரே, அப்பொழுது அவனை நீர் ஆசீர்வதித்தல்லவா. இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகள். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய இரத்தால் எங்களுக்காய் சிந்தி இரத்தால் கழுவி உம்முடைய பிள்ளைகளாய் ஆக்கி எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிதாவிடத்து கூழ் சேர்த்தவரே, உரிமையோடு வந்திருக்கிறோம் ஐயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்குற கர்த்தர். சுவாமி, இறங்கும் ஆண்டவரே. கவலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த கவலைகளை மாற்றுவீராக. வியாதியில் கடந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வியாதியிலிருந்து பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பீராக. கடந்தொலைகளால் ஆண்டவரே அவைகளிலிருந்து மீள முடியாதபடிக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தேவனாய் கர்த்தர், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பான்னு சொன்னீரே. அப்படியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடன் தொல்லைகளை நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். தீராவியாதி என்னை பிடித்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை மூழ்கிறது. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டு கொண்டிருக்கிறேன். எப்போது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ராஜாம காரனை போல என் ஆத்துமா காத்திருக்கிறது. தேவனே, நீர் திரும்பி கொண்டு வாரும். எதுவரைக்கும் மௌனமாயிருப்பீர்? எதுவரைக்கும் சும்மா இருப்பீர்? எதுவரைக்கும் பேசாமல் இருப்பீர்? சத்ரு ஆண்டவரே சிங்கம் போல எங்களை விழுங்க பார்க்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்பார், என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார், எங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னுடைய வியாதியை மாற்றுவார், என்னுடைய கஷ்டத்தை மாற்றுவார், கடந்தொலை மாற்றுவார். எங்களுடைய வாழ்க்கையில அவர் ஒளி விளக்கு ஏற்றுவார். நம்பிக்கையோடு இருக்கிற எங்களுக்கு தேவனாய் கர்த்தர் தாமே ஒரு விளக்கேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
தேவனே உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் தகப்படத்தில் நாங்கள் கேட்காமல், எங்கள் தாயாகிய உம்மிடத்தில் கேட்காமல் நாங்கள் யாரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே? நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல மெய்யாகவே எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுக்காய் பல பிரயாசங்களை பட்டு எங்களுக்காக இறங்கினார்களே. அப்படியான்னு சொன்னான், ஒரு தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனும் தாயும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் சொன்னீரப்பா. எங்கள் தகப்பனும் எங்கள் தாயும் நீங்கள் தானே. எங்கள் தாயின் கருவிலே உருவாக்கும் நீர்தானே. நாங்கள் வெளிப்பட்ட போது எங்களை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்தவர் நீர்தானே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் சுத்த ஆடை தரித்து எங்களை தோள் மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைத்து எங்களை தட்டி கொடுத்து பராமரித்து ஆளாக்கி எங்களுக்கு உண்ண உடுக்க வசனங்கள் உறங்க விடங்கள் எல்லாம் தந்து சரிசுகம் தந்து கல்வி ஞானம் தந்து இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் நாமத்தை மையப்படுத்தும்படி செய்திருக்க நீர் தானே அப்பா. இப்போதும் சொன்னீர், என்னுடைய பிள்ளைகள் ஒரு தண்டு அப்பத்துக்காய் இருந்து இறந்து திறந்து இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆகிய எங்களை நீ கண்ணோக்கி பார். இந்த ஆர்னியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் தூரமாக இருந்தாலும் சமயமாக இருந்தாலும் எவ்வளத்திருந்தாலும் சரி, இதை ஆண்டவரே இந்த ஜபத்தை என்னோடு இணைந்திருக்கிற என்னோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மாம்சமான யாவருக்கும் மாம்சமான யாவருக்கு தன் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவரே, இந்த மாம்சமான யாவரும் இடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றி எங்களை உம்முடைய சத்தியத்தின்பால் நடத்தி எங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை மையப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. துக்கத்தோடு தேரத்தோடு பாடுகள் வழியாய் கண்ணின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு துக்கத்தையும் துயரத்தையும் மாற்றிப்போடும், வியாதியை மாற்றிப்போடும், கண்ணீரை துடைத்தடுவீராக. அவளை தம்முடைய மார்பு அணைத்துக் கொண்டு கலங்கா திகையாத நானும் தேவன் சொல்லுங்கப்பா. நீர் அவளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மருத்துவமனையில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கத்த கண்ணோக்கி பார்த்து அவருடைய வியாதிகள் முழுவதையும் மாற்றிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்த வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் ஞாபகம் அதிகமாய் கொடுத்து அவர்களை நல்லா படிக்க வைங்கப்பா. டாக்டராக கலெக்டராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் உலகத்தை ஆளட்டும் ஆண்டவரே, உலகத்தை ஆளட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சணீய சேனையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதன் நிர்வாகங்களையும் அதன் ஊழியர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதனுடைய ஒவ்வொரு குழந்தைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனைத்து கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஏனைய மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மை அறிந்திருக்கிற உண்மை அறியாத மக்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தின் நடக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அது சீராய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். துதியும் கனமும் மகிமையாவும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின்
ஐக்கியம், ஸ்நேகம், ஆசீர்வாதம், பாதுகாவலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த ஆள் கலந்து கொண்டிருக்கிற தமிழ் பிள்ளைகளோடும், தூரமாக இருக்கிற பிள்ளைகளோடும், சமயமாக இருக்கிற பிள்ளைகளோடும், எங்கள் தேசத்தோடும் இந்த செய்தியை கவனித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற தமிழ் பிள்ளைகளோடும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.